இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல கதை சொல்லும் டாஸ்கில் சுபிக்ஷா தான் அவங்களோட கதையை சொல்லிட்டுருக்காங்க. ஸோ அவங்க வந்து மீனவ பொண்ணு சுபி அப்படிங்கிற யூடியூப் சேனல் வச்சுருக்காங்கங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்து எப்படி அவங்க லைஃப்பில் ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்படி கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. நான் சின்ன வயசில் இருக்கிறது வரைக்கும் எனக்கு தெரியாது, இந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம் இருக்குது, அவங்க நிறைய கடன் வாங்கியிருக்காங்கங்கிறதே தெரியாது. டெய்லி நானும் என் தம்பியும் சும்மா விளையாடுவோம், எங்கள் டைம் அப்படியே போயிட்டுருக்கோம். ஆனால் ஏதாவது ஃபெஸ்டிவல் வந்தால் எங்கள் வீட்டில் சண்டை நடந்துகிட்டே இருக்கும், அம்மாக்கும் அப்பாவுக்கும். நாங்கள் 2 பேரும் ஏன்டா இந்த வீட்டில் வந்து பிறந்தோம், நாங்கள் 2 பேரும் ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருப்போம், இதான் நடக்கும் எங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஓரளவுக்கு நல்லா படித்து தூத்துக்குடியில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்துருக்காங்க போல இருக்குது. சேர்ந்துட்டு ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து எவ்ரி மந்த் 2500 ருபீஸ். அதை வந்து மொதல் மாதம் மட்டும் அவங்க அம்மா அப்பா கட்டியிருக்காங்க. அதுக்கு அடுத்த மாதம் வந்து அவங்க கொடுக்கவே இல்லை. கொடுக்காமல் இருக்கும்போது தான் இவங்களுக்கு தெரிய வந்திருக்கு இவங்க வீட்டில் நிறைய கடன் பிரச்சனை இருந்திருக்கு அப்படிங்கிறது. உடனே சரி இது ரொம்ப கஷ்டம், இப்படி அம்மா அப்பா கொடுக்கலைன்னா நம்ம நிலைமையும் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ஃப்ரெண்டோட வீட்லேயே ஒரு ஜெராக்ஸ் ஷாப்பில் வேலை பார்க்க போயிருக்காங்க. ஒரு டெய்லி ஒரு 3 மணி நேரம் வேலை பார்ப்பாங்க போல இருக்குது. அதில் கிடைக்கிற காசு வச்சு அப்படி இது பண்ணி அவங்க ஃபீஸ் எல்லாம் கட்டிகிட்டே வந்திருக்காங்க. இப்படி படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு 2வது வருஷம் படிக்கும்போது அவங்க அம்மாவுக்கு திடீர்னு குடல் இறக்கம் பிரச்சனையினால திடீர்னு வயிற்று வலியில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்திருக்காங்க. அட்மிட் பண்ணோடனே அவங்க அப்பாவுக்கு வந்து அங்கே முடியல. உடனே நீ அம்மாவை பாரு, நான் மீன் பிடிச்சிட்டு வந்து நான் அதில் எப்படியா சம்பாதிச்சு அம்மாவை சரி பண்ணுறதுக்கு நான் காசு எடுக்கிறதுக்கு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க சுபிக்ஷாவும் அவங்களோட தம்பியும் தான் அவங்க அம்மாவை பார்த்துருக்காங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் போய் உட்காந்துருக்காங்க. அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே இவங்களுக்கு வாழ்க்கையை பற்றி நிறைய அனுபவம் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இந்த மாதிரி பக்கத்தில் பெட்டில் ஒருத்தவங்க இருப்பாங்க, ஆனால் அடுத்த நாள் அவங்க உயிரோடு இருக்க மாட்டாங்க. இப்படியே பார்த்துருக்குறாங்க. இதில் இவங்க நிறைய லைஃப்பில் அடிபட்டிருக்காங்க. நிறைய விஷயம் நான் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருந்த ஒரு 7 நாளில் நான் கற்றுக்கிட்டேன். அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் 3-4 நாளில் அனுப்பிடுவாங்க. ஆனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னால் ஒரு 2 வாரம் வரைக்கும் இருக்க வேண்டியது வரும். ஏன்னா அங்கே உள்ள கேர் மெடிசின்ஸ் எல்லாமே கொஞ்சம் இதாக தானே இருக்கும். அதனால கூட 2 வாரம் இருந்திருக்காங்க. இருந்துட்டு அவங்க அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு கேப் பிடிக்க போயிருக்காங்க. பஸ்ஸில் கூட்டிகிட்டு போக முடியாது வயிற்றில் ஆப்ரேஷன் பண்ணனால அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கேப் பிடிக்க போன இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்கள ஒரு பைக்காரை இடித்து அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. ஆக்சிடென்ட் ஆகி ஒரு விரல் ஃப்ராக்சர் ஆகிருக்கு. அப்போ இவங்களுக்கு அந்த விரல் ஃப்ராக்சருங்கிறது தெரியலையா, வலியில் அப்படி அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. வேறு எங்கேயும் எந்த அடியும் படலை. அப்போ அந்த ஆள்கிட்ட என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணி அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு பார்த்தா அவரும் வசதி இல்லாதவர் போல இருக்குது. பட் இருந்தாலும் அவர் கூட்டிகிட்டு போயிருக்காரு. போயிட்டு ஒரு மாதமோ 2 மாதமோ நீங்கள் விரல் அசைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஸோ இவங்க வந்து இவ்வளோ கஷ்டத்தில் திருப்பி வந்து அவங்க அம்மாவுக்கு அடிபட்டிருக்கு, அவங்க அம்மாவுக்கு ஆப்ரேஷன் ஆகிருக்கு, இவங்களுக்கு ஃப்ராக்சர் ஆகிருக்கு. அப்புறம் எப்படியோ ஹாஸ்டலில் வந்து இருந்துட்டாங்க. இவங்க ஃப்ரெண்டு தான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. அந்த டைமில் இவங்களுக்கு ஒரு மாமா இருந்திருக்காங்க. அந்த மாமா தான் இவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ். ரொம்ப வருஷமாக இவங்களுக்கு எல்லாமே செஞ்சது அந்த தாய் மாமா தான். அந்த தாய் மாமாவுக்கு வந்து கொரோனாங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு நல்லா இருக்காங்கன்னு சொல்லி ஒரு 2-3 டேஸ்க்குள்ளேயே அந்த கொரோனா சிவியர் ஆகி டயாலிசிஸ் பண்ணணுங்கிற ரேஞ்சுக்கு போய் கடைசி அவங்க இறந்து போயிட்டாங்க போல இருக்கு. ஸோ இந்த 3 விஷயங்கள் ஒரே வருஷத்துக்குள்ளே நடந்ததுனால சுபிக்ஷா வந்து அப்படியே ஒரு மொத்தமாக ஆளே சேஞ்ச் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 3rd இயரில் வந்து அந்த சுபிக்ஷாவா இதுன்னே யாருக்கும் தெரியல, நான் அந்த அளவுக்கு மாறிட்டேன், கடைசி எப்படியோ முடிச்சிட்டேன். இந்த டைமில் வந்து என் தம்பி வந்து வேலைக்கு போயிருக்கான். பட் வேலைக்கு போயிட்டு ஒரு 10 நாள்லேயே திரும்பி வந்துட்டான். ஏன் அப்படின்னு பார்த்தா அவனுக்கு சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் சரியாக காது கேட்காது. பக்கத்துலேருந்து கேட்கும், ஒரு காது கேட்கும், இன்னொரு காது கேட்காது. அதுவும் ஒரு 60% தான் கேட்கும். தூரத்துலேருந்து நம்ம சொல்கிறத வச்சுட்டு சும்மா புரிஞ்ச மாதிரி ஆக்ட் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுவான். ஸோ அதை வந்து அங்கே போய் எல்லோரும் கிண்டல் பண்ணியிருக்காங்க. அதை அவனால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் அவன் வேலையிலேருந்து திரும்பி வந்துட்டான். அவன் அவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்தான். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம தான் ஏதாவது இந்த வீட்டுக்கு பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு நானும் அப்பா கூட மீன் பிடிக்க போவேன். அப்போ எல்லோரும் எங்கள் அப்பாவை திட்டுவாங்க, ஆனாலும் நான் மீன் பிடிக்க போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மீன் பிடிக்க போயிருக்காங்க போல இருக்கு. போகும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இவங்க கஷ்டப்பட்டு மீன் பிடிச்சி அந்த மொத்த மீனையும் வெறும் 4000 ரூபாய்க்கு வாங்குவாங்க. அப்போ தான் எனக்கு சங்கடமாக இருந்துச்சு. இவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிச்சி இவ்வளோ கம்மியான ரேட்டுக்கு கொடுக்குறாங்களான்னு அது என் மனசுக்குள்ளே ஓட்டிகிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. அது சரியாக ஓடலைன்னு சொல்லி அப்படியே விட்டுட்டு ஒரு வேலைக்கு போயிருக்காங்க. திரும்பவும் கடன்காரங்க தொல்லை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்திருக்கு. ஸோ வேலைக்கு போயிருக்காங்க. வேலைக்கு போன இடத்துல அவர் மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காரு போல இருக்குது. பாஸ் அந்த வேலையை வேணான்னு தூக்கி போட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா திருப்ப வந்து இன்னொரு வேலைக்கு போயிருக்காங்க. அந்த வேலையில் சரியாக சம்பளம் கொடுக்கல. அதுக்கப்புறமா நாகர்கோயிலுக்கு ஒரு வேலைக்கு போயிருக்காங்க. அங்கே ஒரு 8 மாதம் கஷ்டப்பட்டு அங்கேயே ஒருத்தர் ஃப்ரெண்டு பிடிச்சி அவங்க வீட்டில் தங்கி எப்படியோ வேலை பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த சம்பளமும் பத்தலை. திருப்பி வந்து யூடியூப் சேனல், வேறு ஒரு ஃபேமஸான யூடியூப் சேனலே இவங்க போய் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து இவங்கக்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. உடனே ஒரு சேனலே வேண்டாண்டான்னு சொல்லிவிட்டு இவங்க வந்து இன்னொரு சேனல் தனியாக தொடங்கி
இவங்க வந்து அதில் அந்த மீன் பிடிக்கிறத பற்றின vlog எல்லாம் போட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஊறுகாய், கருவாடு ஊறுகாய் அதெல்லாம் விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் அவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல வருமானம் வந்திருக்கு. அப்புறம் ப்ரமோஷன்ஸ் எல்லாம் மூலமாக ஒரு மாதம் 1.5 லட்ச ரூபா கிட்ட வந்திருக்கு. ஸோ ஆனால் இது எல்லாமே என்னென்னா நிறைய கடன் கொடுக்கறதுக்கு தான் இதாக இருக்குது. சிங்கப்பூர்லேருந்து யாரோ ஒருத்தர் வந்து இவங்களை பார்த்து இவங்களுக்கு ஒரு 4 லட்ச ரூபா கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் இவங்களோட கடன் அடைக்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கு. இப்போ எப்படின்னா, நான் என்னோடய கடன்லாம் நான் அடைக்கிறேன், இருந்தாலும் எனக்குன்னு எதுவும் பெருசாக வாங்கிக்க முடியல, அதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சுபிக்ஷா அவங்களோட கதையை சொல்லி முடித்தாங்க. பட் ரொம்ப அழுது அவங்க எதுவும் பெருசாக சீன்லாம் போடலை. அவங்க ரொம்ப கேஷுவலாக தான் அவங்களோட கதையை சொன்னாங்க. நீங்கள் சொல்லுங்கள், சுபிக்ஷா எவ்வளோ நல்ல கண்டஸ்டன்ட். இந்த பிக் பாஸ் சீசன் 9 எவ்வளோ கிரிஞ்ச் கண்டஸ்டன்ஸ் மத்தியில் என்னை பொறுத்தவரை சுபிக்ஷா எவ்வளோ பெட்டர். ஸோ உங்களுக்கு சுபிக்ஷா பற்றி என்ன ஒப்பீனியன் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.